அந்த காட்சி இருக்கு. இருபத்தேழு பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா? இப்போ முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவியோட ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல, வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட்னர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உட்காந்துருக்கு எல்லாரும் முதல்ல வந்து பேசிட்டு நினச்சிடாதீங்க. விமான நிலையத்திலேருந்து எனக்கு ஒரு ஃபோனு, அந்த வண்டியை ஓட்ட டிரைவர் வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3:50 ஃப்ளைட்டு நான் உள்ளே இருந்தாகணும், அதனால முதல்ல ஏறிட்டேன். மேலே வந்து அந்த கிஸ்ஸு சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தனிமையில் நீங்கள் உட்கார்ந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஆவலின் நிறைய தூண்டக்கூடிய ஒரு காட்சி அது. அதே மாதிரி ஹன்சிகா முதல்லவாணி வந்து அவங்க வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, மெழுகு பொம்மை தான். இந்த மைதா மாவு பிணைஞ்சு அதை உருட்டி செவத்துல அடிச்சா போய் சொத்தக்குன்னு போய் ஒட்டிக்கு பாருங்க. அந்த மாதிரிங்க ஒரு காட்சி ஒண்ணு படத்துல. அவங்க காலை நான் தடவணும், அதாவது ஒட்டிக்கு கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி. அந்த காட்சி பல முறை போராடிட்டேன், ஆனா முடியவே முடியாதுட்டாங்க. காலில் தான் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும். இல்லைங்க கட்டவரில் மட்டுமா தடவிக்கிறேங்கன்னு. முடியாது, ஒன்லி ஃபார் ஹீரோ ஆதி டச்சிங் மீ, நாட் எனிபடி, டோன்ட் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டாங்க. அப்பதான் நினைச்சா ஹீரோ தான், காமெடின்றது வேற ஓரமாக இருக்குல்ல அப்படின்னு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்பப்போ அப்படி இங்கிலீஷ்லையும் பேசிடுவேன். அதனால மேடையில் இருக்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப பிடிச்ச பாண்டியராஜன் சார்ல இருந்து அண்ணன் ஜான் விஜய், இயக்குனருக்கு நன்றி, தயாரிப்பாளருக்கு நன்றி, நிறைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் எல்லாருக்குமே, வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இதோடைய ப்ரொமோஷன்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய எனக்கு ஒரு படம் இது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வருது, நிறைய ப்ரமோஷன்ல பார்க்க போறோம். இந்த படத்துக்கான ப்ரமோஷன் நிறைய பார்க்க போறோம், அவங்க நிறைய பேச போறோம், நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதனால ஒரு ஜாலியான படம், தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லபடியா ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எதுனா ப்ராப்ளமா ஏதோ பிரச்சனையா இது தெரியாம உள்ள வந்துட்டுமேங்கிற மாதிரி திக்குச்சு. பயந்துட்டேன். ஏன்னா இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸ் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இவ்வளவு மீடியாக்கள் வந்து இது ஒரு பெரிய விழாவா பண்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல என்ன ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரும் இங்க பாருங்க, அங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க இங்க அப்படின் போது உங்க அன்புக்கு ரொம்ப மெய் செலுத்து போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதமான டீம், எல்லாமே பார்ட்னர்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் நாள் பட்டு வர்றது தான் ஒரு சின்ன விஷயம். அது எப்பவுமே நாள்பட்ட விஷயம் இனிக்கும், உடனே கஷ்டப்படாது. எது வந்தாலும் பஸ் வெயிட் பண்றேன்னா உடனே பஸ் வந்துட்டு அதுல கிக் இல்லை. ஒரு அது தொல்வி தானே, இல்லப்பா அது வேற. அப்படி 2 பேரும் வெயிட் பண்ணி வந்தாதான் அது கிக்கு. எல்லாமே ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா கூட உடனே ஓகேன்னு எழுதி கொடுத்தாங்க இருக்குது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணும், அப்பதான் அதுல சந்தோஷம். இப்போ ஆதியை பத்தி சொல்லணும்னா, ஒரு 10 நாள் பழகின போது எனக்கு ஒரு 10 வருஷ சகோதர பாசம் வந்துச்சு. அவர் என்ன வீட்டுக்கு வந்து அன்பா பேசுனது,
அவருடைய கல்யாணத்து காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பு வெளிப்பாடு அந்த ஷூட்டிங்கில் எப்படி நடந்தாரோ அந்த நடிகர்லாம் அப்பாற்பட்டு ஒரு சகோதரர் மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும். அடிக்கடி அவங்க முதல்ல என்ன கேட்டது, என்னை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. முதல்ல தான் யார் இருந்தாலும் தேவையில்லாம எல்லாம் வணக்கம் போடுறாங்க, இருந்தாலும் எல்லாம் விஷ் பண்றாங்க, ஏதாவது ஒரு துணி சுத்துறான், துண்டு பையனாக்குறான், அது மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. அப்படிது நானா போய் தேவையில்லாம டைரக்டர் ஐ நோ அப்படின்ட்டா. ஏன்டா தேவையில்லாம வாங்கி கொடுத்தாரு, நான் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐ நோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குட்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னது முதல்ல என்ன ஒரு நாள் ஷூட்டிங்கில் கேட்கும் போது என்ன எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது 90 இயர்ஸ் மேன், 90 வயசு இருந்தாலுக்குன்னு. ஏமா எங்க வீட்லயே யாரும் அந்த மாதிரி பழிவாங்களே, நீ ஏன் இப்படி பழிவாங்கன்னு. ஒரு கலகலன்னு ஒரு ஜாலியான பொண்ணு, இந்த ஷூட்டிங்கில் எல்லார்கிட்டையும் வாழைத்தனத்தை ஜாலியாக பண்ணி எல்லாருக்கும் ஷூட்டிங்கில் ஒரு கலகலப்பான பொண்ணு. ப்ரொடியூசர்ஸை பணம் கொடுக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன். ப்ரொடியூசரை போய் நான் பணம் கேட்டதே இல்லை, அவர் கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு நிமிஷங்க என்னை கூப்பிட்டு மேனேஜரை கூட வச்சுட்டு சாருக்கு பண்ணுறேங்க அப்படி சொல்லுவார். மற்றபடி ஒரு பொதுவான விஷயங்கள் பேசுவார். அதுக்கு மேலே டைரக்டர் அவர் கல்யாணம் வச்சுட்டாரு இந்த ஷூட்டிங். அப்போ எப்படியும் கல்யாணத்துக்கு போயிடணும்னு நான் நிறைய பேர் பிளான் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ பிரச்சனை வருமோ போகிறதுக்கு அவ்வளோ வந்தது. அதுக்கு நான் சாரி சொல்றதுக்கு போனா எனக்கு தெரியும் சார் நீங்க வர மாட்டீங்கன்னு. அப்படிலாம் இல்லப்பா அந்த ஐடியா இல்லை சார், சூழ்நிலை அப்படி புரிஞ்சிட்டாரு, சூழ்நிலையை புரிஞ்சிட்டாரு. எல்லாமே டிலே ஆயிருக்கு இந்த படத்துல, எல்லாமே லேட் ஆயிருக்கு. லேட் ஆனா அது எப்பவுமே நல்லதுக்குன்னு எடுத்துங்க. உடனே கிடைச்சா அது சுவாரஸ்யம் கிடையாது. ஒரு கடிதத்துக்கு வெயிட் பண்ணும், அது அப்புறமா வெயிட் பண்ணி வந்தாதான் ரிசல்ட் வந்துன்னா கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். வந்துச்சாப்பா ரிசல்ட் வந்துச்சா அது மாதிரி நான் முதல் படத்தை 2 வருஷம் ஆச்சு இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கும் போது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிரம், நாளைக்கு ஆயிரம், இன்னைக்கு ஆயிரம், இன்னைக்கு எவ்வளோ நாள் இதே பிரசாத் லெவலில் எத்தனையோ நாள் படத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த வெற்றி இருக்குல்ல, அது எல்லா துக்கத்தையும் கலைச்சிடும். அதே மாதிரி இந்த பார்ட்னர் எல்லாருடைய அந்த டயர்ட்னஸையும் கலைச்சிடும். கதைன்னா நான் கதை சொல்லக்கூடாது, எனக்கே அவங்க சொல்ல எந்த போஸ்ட் வந்தவனு சொன்னாங்க பாண்டியராஜன் சயின்டிஸ்ட் ஆக்ட் பண்ணிக்காங்க, அதுவே காமெடி தான். என்ன போய் ஒரு சயின்டிஸ்டா இப்படிலாம் நடக்கலாமா, அது அந்த மாதிரியான கேரக்டர். பாண்டியராஜன் பண்ணா அந்த சயின்டிஸ்ட் எப்படி இருப்பாரு அப்படிதான் இருப்பாரு, அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சார் உங்களை டப்பிங்கில் பார்த்தப்போ நான் உள்ள இருந்தேன் சார், 2-3 சீன் திரும்பி பார்த்தோம் நல்லா இருக்கு சார் சொல்லுவாங்க, எடிட்டிங்கில் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஓகே நமக்கு ஒரு படம் தயாராகுது அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கும். அது இன்னும் தள்ளி தள்ளி போகணுன்னு எனக்கும் அந்த நண்பர்கள் மாதிரியே ஒரு மனசுக்குள்ள தவிப்பு. அது இன்னிலேருந்து நிறைவேற போகுது, அது படம் வெளியே வர போகுதுன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இப்போ டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, கல்யாணத்தை வச்சிட்டாரு, ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு அது ரிலீஸ் தருவாயில் கல்யாணம் வச்சிருக்கணும்னு அவங்க ஒய்ஃபோட போய் படம் பார்க்கணும், எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீலிங். அது இல்லைன்னு அதையும் தாங்கிட்டு ஒன்றை மட்டும் சிரிச்சுட்டே இருப்பாரு. இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் கை கூடுற காலம் இது. வெற்றி படமாக அமையணும், நிறைய இதயங்கள் இதனால் சந்தோஷப்படும், பாண்டியராஜன் உள்பட. நன்றி, வணக்கம். எஸ் சார், இந்த ஹேர் ஸ்டைல் தான் பயங்கர ஹைலைட் சார், ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. அடுத்ததான் நம்ம பேச சொல்ல போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ரஸ்டா சார்பட்டா பரம்பரையில பெர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்திருப்பீங்க. சோ இந்த படத்துல ஒரு வாசட்டைலான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் us சார். ஜான் விஜய் சார். ஹலோ, ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். உண்மையாக எல்லாமே பார்ட்னர்ஸ் தான். எவ்வளோ யங்கா அழகா பாண்டியராஜன் சார் பேசிட்டு போனாரு.
செட்லேயும் அதே மாதிரி ஜாலியாக இருக்கும். வந்தோடனே எனக்கும் கதைலாம் சொல்லல டைரக்டர் வந்து, அண்ணா நீங்கள் வந்து இங்கிலீஷ்கார மாதிரி நடிக்கணும்ண்ணே, ஸ்டைலாக இருக்கணும்ண்ணே, பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கணும்ண்ணே அப்படின்னாங்க. சரிப்பா, ஆனால் உங்க கூட ஒரு கேங் இருக்குண்ணே, அந்த கேங் உங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கண்ணே, இதான் நான் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் லைன் பேசினோடனே முடிஞ்சு போச்சு. பின்னாடி வந்து ரோபோ, அதுக்கப்புறம் அண்ணன் இது தங்கதுரை, அப்புறம் யோகி பாபு. இதுக்கு மேலே நான் எங்கே பேசுறது? படம் ஃபுல்லாக நான் வந்து இப்படி கண்ணாடி கழட்டி இப்படி இப்படி பார்த்துனே ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். அமேசிங் பார்ட்னர்ஸ் எங்க கூட, அப்புறம் பியூட்டிஃபுல் ஹீரோயின் அந்த படத்தில். அண்ட் அவங்க கூட சேர்ந்து எனக்கு சீன் ஐ திங்க் கிளைமேக்ஸில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நாட் மச் பட் ஐ வுட் சே பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பொண்ணா நடிக்கிறது எப்பவுமே நடிச்சிருவாங்க, ஒரு பொண்ணு ஆனா நடிக்கிறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படி தட்டுறதெல்லாம் பார்க்கும்போது வாவ் ஜான் விஜய் ஆசம் அப்படின்னு தோணுச்சு. இட் வாஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லி, வெரி ரியலிஸ்டிக். அண்ட் நம்ம ஆதியை பத்தி சொல்லணும்னா வந்து வெரி டெடிகேட்டட் அண்ட் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் வந்து அப்படி பாடிலாம் ஃபிட்டா வச்சுட்டு ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அவருக்கு பெண்களை பார்த்தா சரி, பெண்களுக்கு அவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இஸ் டன் அமேசிங் ஜாப். நாங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு சீன் ஒன்றா நடிக்கணும் அப்படின்னா இம்மிடியட்டா கேரவனுக்குள்ள போய் நாங்க வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் வந்து அவர் வந்து மெடிடேட்லாம் பண்ணாரு. அப்புறம் நாங்க மெடிடேட் சேர்ந்து வெளியே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா, நான் காலேஜ்ல எல்லாம் வந்து ஒன்னா பசங்களா சேர்ந்து ஏதோ பண்ண போயிருக்காங்க. ஆமா சார், ஷார்ட் ஃபில்ம் பண்ணாங்க, இல்ல ஜாலியா டூர் போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் எவ்வளவு ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீம். So every word is an improvisation. படம் வந்து பேக்கப் அப்படின்னு சொல்ல போற நேரத்துல வந்து தங்கதுரை சொல்லுவாங்க, ஆனா இந்த டயலாக் இப்படி மாத்தி பேசலாம், ஐயோ பேக்கப் சொல்லியாச்சே. இப்போ அவ்வளோ ஃபன் இஸ் லைக் இட்ஸ் காட் லாட் ஆஃப் உங்களுக்கு சிரிக்கிறதுக்கான ஒரு சிரிச்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அண்ட் வேற யாரை பத்தி சொல்றோம்? ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அமேசிங் மேன் அண்ட் இஸ் டேக்கன் வெரி குட் கேர் ஆஃப் அஸ். அழகான கேரவன், நல்ல சாப்பாடு, அண்ட் ஹி டுக் ரியலி குட் கேர் ஆஃப் அஸ். அண்ட் அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார் பத்தி சொல்ல வேணாம், ஏன்னா நான் ரொம்ப குட்டி பையன். அண்ட் அதர் than that அண்ணன், and we had a great time and you should watch Partner because இல்ல கான்ட்ரவர்சில எதுவும் இல்ல. வேணாலும் நாங்க கான்ட்ரவர்சில ஏதாவது பேசுறோம், நீங்க அதை போட்டு வேணா இதை வந்து நல்ல so very nice, it's wonderful. நீங்க பார்ட்னரோட போய் இந்த படத்தை பாருங்க, it will be fun. Thank you very much. எஸ், ஸ்மால் டயலாக்ஸ் பிக். புண்படுத்தாம காமெடி பண்றதுன்றதே ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் ரொம்ப கரெக்டா பண்ணக்கூடிய முனிஷ்காந்த் அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய பெரிய நன்றி, ஆதி சார் அவரோட நான் 3வது படம் இது பண்ணுறேன், மேடமுக்கு பெரிய நன்றி, இந்த அப்புறம் பாண்டியராஜ் சாருக்கு பெரிய நன்றி, வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு சொம்ப எடுத்து வைங்கன்னா கூட அது ஒரு ஆர்டிஸ்ட் தான் அந்த டைலாக் பேசுகிற மாதிரி அவ்வளோ ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படமும் ரொம்ப கலகலப்பா இதாக ஜாலியாக இருக்கும். படம் வந்து பாருங்க. நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது முடியும். பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்த அந்த சாங் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் எஸ் சந்தோஷ் தயாநிதி சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மனோஜ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே என்னோட ஃபேவரட் பீப்புள். ஸோ அவங்களோட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்ட்னர் வில் பி அ பியூர் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் மூவி வாட்ச் பண்ணி சாங்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பார்ட்னரில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜனை வந்து மீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி பெரிய டீம்லாம் பார்த்து பயந்துட்டேன். என்னால் எழுத முடியுமா இல்லையான்னு தெரியாமல் அலட்சியமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, தம்பி டியூன் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கிளம்பி வரீங்களா சொன்னாங்க. நான் வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த வேலை அப்படியே வந்து எழுதுனேன். அது இல்லாமல் பார்ட்னரில் கிடைச்ச முக்கியமான விஷயம், எனக்கு சரியான 2 பார்ட்னர் மாட்டிக்கினாங்க. ஒன்று ஆதி அண்ணா, ஒன்று மனோஜ் அண்ணன். இவங்க தான் எனக்கு கிடைச்ச மெயின் பார்ட்னரு. அந்த பார்ட்னர் மூலயமா எனக்கு நிறைய பார்ட்னர் கிடைச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது இல்லாமல் எனக்கு இது முதல் மேடை, முதல் அனுபவம் கூட. என்னை வாய்ப்பளித்த மனோஜ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் என்னை ஆதரித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்ஸ்ண்ணா. எஸ், கூலஸ்ட் ஸ்பீச். அடுத்ததாங்க பேச சொல்ல போறவங்க பாத்தீங்கன்னா
ரொம்ப கியூட்டஸ்ட், ரொம்ப பிரிட்டியஸ்ட், ரொம்ப துருன்னு வந்து நம்மளோட தமிழ் சினிமால 12 வருடங்கள் தாண்டி ரொம்ப அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லைட்டா பிரேக் எடுத்தாலும் வந்து ரசிகர்கள் வந்து ஃபுல் ஜோஷோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னைக்குமே எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி டெஃபினட்டா சொல்லி ஆகணும். ஒரு ஹீரோயின் ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. ஹீரோயின் ஒரு கமெடியனா மாறி ஒரு மேலாவே அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் டூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹன்சிகா மேம், ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் few words with us. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹன்சிகா பேசுறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நான் படம் ஃபைனலி ரிலீஸ் பண்ணேன். இந்த படம் ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப காமெடி இருக்கு. I'm very happy to be associated with such a great team and I'm happy the film is releasing in the theaters. So theater ku varudhu. This will oru different Hansika pappinga. So please come watch it in the theaters with your family. And to all my media friends out here, I love you. Thank you for always supporting me. I am what I am is because of you and my fans. Thank you. Rumba nandri. Love you. கியூட்டஸ்ட் தமிழ் ஸ்பீச் எவர். எஸ், அடுத்ததா நம்ம கூப்பிட போறவங்க எஸ் இந்த கொடுத்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அடைமொழி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப ரியலா இருக்கும். நீங்க நடிக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ இயல்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. ஆனா தமிழ்ல தான் லைட்டா கொஞ்சம் பிரேக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும்ன்றது தான் கோரிக்கை. உங்களோட வீடியோக்கு கீழே அந்த சாங் ரிலீஸ்க்கெல்லாம் கீழே பார்க்கும்போது ஆதி சார் ப்ளீஸ் ஃபுல் ஃபிளெஜ் மரகத நாணயம் மாதிரியான படங்கள் எங்களுக்கு வேணும், தொடர்ச்சியா படம் கொடுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழ் படங்கள் நடிக்கணும். இந்த படம் ஒரு குட் ஸ்டார்ட்டா உங்களுக்கு அமையணும்னு சொல்லி ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் few words with us sir. Thank you Anna. Very good. Mummy. அனைவருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரசாத் லாவுக்கு வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமும் டென்ஷனும் கலந்துருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் பெரிய கேப்ன்றதுனால. பார்ட்னர் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஃபோனில் தான் சொன்னார் மனோஜ் எனக்கு. ஒரு 5 minutes ஒரு லைன் சொல்கிறேன் சார் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சொல்லுங்க மனோஜ்னு சொல்லி கேட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸு, மச்சான் கூப்பிட்டுப்பீங்க. இவங்க வந்து நைட் வந்து குட் நைட் சொல்லி தூங்குறாப்புல, மார்னிங் ஆனால் ஒரு சூப்பர் ஃபிகராக மாறுறாரு அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே கதையை கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கதையை கேட்டேன். இந்த வந்து எப்படி நடக்குது, இதனால வர விளைவுகள் என்ன, இதெல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அவர் கதையாக பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், சீரியஸான படங்கள், அப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கூட ரொம்ப நம்ம ஜான் விஜய் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் இப்போ என்ன பண்ணணும், இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன, இதுக்கு முன்னாடி சீன் என்ன, இதோட மூட் என்ன கேரி பண்ணால் மனோஜ் ஒரு மாதிரி பார்த்தார் ஒரு 2 நாள். என்ன ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. 3ஆவது நாள்லேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா, இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய படம் கிடையாது. ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகும்போது எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக போவோமோ அந்த மாதிரி போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு படம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடாப்ட் ஆயிட்டேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி மெடிடேஷனு, அதுக்கப்புறம் ஷார்ட் நடுவில் வந்து லூடோ ஆடுறது, அப்புறம் வந்து அங்கே ஹன்சிகா அவங்க வந்து ஊனோ ஃபிளிப் ஆடுறது. ஸோ ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வெக்கேஷன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இதோ உட்காந்துருக்காங்களே, இவங்க எல்லாரோடையும் போனா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியா எவ்ரி சீன் ஆடியன்ஸ் வந்து எப்படி சிரிக்க வைக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல தான் வந்து இவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த பக்கம் ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஒரு ட்ரிப்பு, கேமராமேனு, மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அட் த சேம் டைம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ப்ரொடியூசர்ஸ் அவர் மேல வரல, ராயல் ஃபார்ச்சுனா கிரியேஷன்ஸ் முதல் படம் அவங்களுக்கு
ஒரு இந்த படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுமோ அதோட ரொம்ப அதிகமாவே செலவு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிட்ட ஒரு ஆர்டிஸ்டும் வந்துட்டு இந்த படத்தை கொடுத்திருந்தாங்க. சோ இன்னும் தமிழ்ல அவங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இது பார்ட்னர் படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பார்த்து ரொம்ப யோசிக்காம பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே உள்ள போயிட்டு ரொம்ப யோசிச்சு கதை திரைக்கதை இப்படிலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான படம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியா நீங்க வந்து இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு தியேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 2 hours ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Yes, the main partner of the event, captain of the ship, மகளை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். இங்க வந்திருக்க மாணவருக்கும் நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படம் ரெடி ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார். ஏன்னா மதன் சார் தான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டது. அவங்க பண்றதா இருந்தது. சில சூழ்நிலைகளால மதன் சாரால பண்ண முடியல. ஸோ அப்போ வேற ஒரு இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னும் போது மதன் சார் என்னை ரெஃபர் பண்ணாரு. ஸோ அந்த டைரக்டர் ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் மதன் சார். தேங்க்ஸ் மதன் சார். அதே மாதிரி நான் இங்க அஸ்னேட்டரா ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எங்க தங்கம் சரவணன் சார். அவர்கிட்ட சேர்ந்தது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா தான் கிடைச்சது. படத்துல பார்த்த ஃபோன் நம்பரை பார்த்து அவர் ஃபோன் பண்ணி நாணயம் படத்துல இருந்து எடுத்து அப்படி ஒரு கான்டாக்ட் பிடிச்சிதான் சார் கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் சக்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தாங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. சக்னம் சாரோட பண்ண டிராவல் வந்து ரொம்ப அதிகம், நிறைய கத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் அவ்வளோ கிடைக்கும். அங்கே அசினேட்டர்ஸ் டைரக்டர்ஸ்ன்ற ஒரு பாகுபாடே இருக்காது. எல்லாருமே ஒரே டீமா இருப்போம். அவர் சார் அடிக்கடி சொல்லுவார், அந்த இதெல்லாம் இருக்காதீங்க. ஆக்சுவலா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாசனை, எனக்கு 2005 தாசனை தான், 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பையிலேருந்து. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ரொம்ப வருஷம் பழகினதுனால தான். இங்க தாசனை வந்து நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணுவாரு. சர்ணம் சார் கிட்ட வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் தாசனை சார் கிட்ட சண்டை போட்டு தான் சேர்த்து விட்டாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணேன் சர்ணம் சாரை. ஸோ தாசனை கண்டிப்பா இவன் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சார் கிட்ட ரெஃபர் பண்ணி கூட்டிட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் பண்ண அடையாளத்தை வச்சுதான் நான் பிச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் ஹைதராபாத் போயிட்டு ஆதி சார்ட்ட சொன்னேன். அவங்களுக்கு சார் கேட்டவன சொன்னாரு, எனக்கு பிடிச்சிருக்கு முடிஞ்சு, நான் பிடிக்கலன்னா இங்கேயே சொல்றேன், நான் பேசுறேன் கண்டிப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாம்பே அன்சிகம் வந்துட்ட சேம் ரெஸ்பான்ஸ் அங்கேயும். ஸோ அதுக்கப்புறம் யோகி அண்ணன், ரோபோண்ண, ஜான் விஜயண்ண, முனிஷண்ண, பாண்டியராஜன் சாரு, மொட்டராஜேந்திரண்ண, பலக், அப்புறம் இன்னும் இருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லாருக்கும் ஒரு நிச்சயமா ஒரு காமெடியான படமா இருக்கும். 2 hours உள்ள வந்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்காம ஒரு நல்ல மூவ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது ஃபர்ஸ்ட் படம்ன்றதால எல்லாரும் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட டெக்னீஷியன் டீம் டிஓபி ஷபீர், எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு கேமராமேன் அந்த இதெல்லாம் இருக்காது அவன்கிட்ட. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி அந்த டீம். எப்படின்னா நாங்கள் ஜாலியாக போய் ஜாலியாக ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஷபீர் ரொம்ப சப்போர்ட் பண்ணா. ஆர்ட் டைரக்டர் சசி, எடிட்டர் பிரதீப் வந்து எப்படின்னா உடனே கொடுக்க மாட்டார் எதையும். ஏன்னா அவர் சொல்லுவார் என் பேர் வருதில்ல படத்துல. ஸோ நான் கன்ஃபார்மா அதுக்கு 100% ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது நல்லா வரணுன்றதுல பிரதீப் ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பாப்ல. ஏன்னா ட்ரெய்லர் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இப்படி ட்ரெய்லர் மெயில் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை காப்பாற்றினாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு பிரதீப். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சொல்ல வேணாம், கண்டிப்பா அடுத்தடுத்து பெரிய படங்கள் போயிடுவாரு. நல்ல மியூசிக் டைரக்டர், எவ்வளோ கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. லிரிக் ரைட்டர்ஸ் மீரான், கபிலன், மோகன்ராஜன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. என்ன கூட டைலாக்ஸ் ஒர்க் பண்ணது சஞ்சய், சபரி, இவங்க எல்லாமே ஒரே டீமா நல்லா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த படங்கள் போயிடும். அதுல சல்மான், விஷால், கைலாஷ் இவங்கெல்லாம் இப்போ 1 மணி நேரம் வரைக்கும் கூட வேலை செஞ்சு தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இல்லை யாரை விட்டு என்னன்னு தெரியல, அப்படி யாரையாவது விட்டு இருந்தா சாரி, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். சாரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, மதன் சார் கிட்ட போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா.
கிறிஷ். ஸோ அவர் இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் இருப்பாரு. ஸோ பதட்டத்தில் அப்படியே மிஸ் ஆகுது. ஸோ இன்னும் வேற யாரை விட்டேன்னு தெரியல. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி மேனேஜர் என்னன்னா எல்லா படத்துலயும் மேனேஜருக்கும் டேரக்டருக்கு ஆகாதுன்னு, இங்க அப்படி கிடையாது. மேனேஜரும் டேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு 2 கேமரா செட்டப் போட போறேன் அப்படின்னா எல்லாம் ஏன்லாம் கேட்க மாட்டார். அதை பாட்டுக்கு சைன் பண்ணி கரெக்டா வந்து சேர்ந்துரும். லோகன், OSD சேகர், இன்னொரு சேகர் இருந்தாங்க, வேல்முருகன். ஸோ இந்த மாதிரி டீம் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. லோகனை ரொம்ப தேங்க்ஸ். ஷேரலி தேடி பார்த்துட்டு இருக்கான். ஷேரலி காஸ்டியூம் டிசைனர், அவரும் நல்லா ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ. 27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? கிடைக்கும். மூவிவுட் OTT ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் OTTயில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் OTTக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.